இன்று ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்று சொன்னால் பிள்ளையான் தான் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு காரணம் என்ற வகையிலே பேசப்பட்டு வருகின்றது. இதனை நாங்கள் சிரித்துக் கொண்டு பார்த்து கொண்டு இருக்க முடியாது. அதற்கான காரணம் இருக்கின்றது. புலிகள் அமைப்பிலிருந்து கருணா பிள்ளையான் பிரிந்து போனார்கள் என்பதற்காக தமிழர்கள் கடும் கோபத்தில் அவர்கள் மீது இருக்கின்றார்கள். ஆனால் அதற்காக இந்த விடயத்தை வைத்து நாங்கள் பிள்ளையானையை பேசிக்கொண்டு பிள்ளையானுக்கு எதிராகவே நாங்கள் கதைத்துக் கொண்டிருந்தால் அது ஒரு வகையில் தமிழ் சமூகத்திற்கு ஆபத்தாகவும் மாறிவிடும். ஆகவே சாணக்கியத்தனமாக யோசிக்கின்ற போது இந்த பிரச்சனையை நாங்கள் கொஞ்சம் நிதானமாக அணுகுவது நல்லமென்றே தோன்றுகின்றது. அந்த வகையில் தான் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். அப்போதான் இந்த காணொலி நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்பதை உங்களால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். அவசரப்பட்டு வேறு கருத்துக்கள் வேறு முடிவுக்கோ நீங்கள் வராதீர்கள். இது தொடர்பாக விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து கொள்ள முடியும். நான் நடவாசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசந்துரை சந்திரகாந்தன், அதாவது பிள்ளையானவர்கள் தற்பொழுது தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். இது அனைவரும் அறிந்ததே. பேராசிரியர் ரவீந்திரநாத் காணாமல் போன சம்பவம் தொடர்பாகவே அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். அது தொடர்பான விசாரணைகள் நியாயமான முறையில் நடக்க வேண்டும். அதில் இவர் சம்பந்தப்பட்டிருந்தால் உச்சபட்ச தண்டனை இவருக்கு வழங்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதனை தாண்டி பிள்ளையானால் காணாமல் ஆக்கப்பட்ட தொடர்பாக கூறுகின்றார்கள். பிள்ளையான் கப்பம் கட்டதாக கூறுகின்றார்கள். பிள்ளையான் கண்மூடித்தனமாக அவர்களை கொலை செய்தார் என்று கூறுகின்றார்கள். இவையெல்லாம் வாயால் கூறுகின்ற குற்றச்சாட்டுகளாக இருக்கின்றது. அவையெல்லாம் முறைப்பாடு கொடுத்து அதெல்லாம் உறுதி செய்யப்பட்டால் பிள்ளையானுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். அதிலே எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்ற பிள்ளையானுக்கும் உயிர்த்த குண்டு தாக்குதலுக்கும் தொடர்பு என்கின்ற வகையிலே தொடர்ந்து பேசப்பட்டு வருகின்றது. அதாவது முஸ்லிம்களில் இருக்கின்ற சில குழுக்கள் தான் இந்த தாக்குதலை நடத்தினார்கள் என்பதையெல்லாம் மறந்து அதையெல்லாம் மறைத்து இன்று பிள்ளையான் தான் ஈஸ்டர் குண்டு தாக்குதலை நடத்தினார், தமிழர்கள் தான் இந்த பயங்கரவாத செயற்பாடில் ஈடுபட்டார்கள் என்கின்ற பிம்பத்தை கட்டியமைக்க முயற்சிக்கின்றார்கள். அந்த வகையில் தான் ஒவ்வொரு செயற்பாடும் நடந்து கொண்டே இருக்கின்றது. முஸ்லிம் சமூகம் மீது எந்த குற்றச்சாட்டுகளையும் நான் இதிலே முன்வைக்கவும் இல்லை, முன்வைக்கவும் முடியாது. அது ஒரு குழு செய்த வேலை. ஆகவே அதை நாங்கள் விரிவாக பார்ப்போம். ஆனால் தற்பொழுது பிள்ளையான் தொடர்பாகத்தான் இவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக அந்த அறிக்கையை வெளியிட்டதன் பின்னர் உரையாற்றுகின்ற போது பிள்ளையானுக்கும் உயிர்த்த தாக்குதலுக்கும் சம்பந்தம் இருக்கின்றது என்பதை நிராகரிக்க முடியாது என்று அவர் கூறியிருந்தார். ஆகவே பிள்ளையானுக்கும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா, அவர் எந்த வகையில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்பதையெல்லாம் விசாரணை செய்ய வேண்டும். அதிலும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவற்றையெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக கொஞ்சம் பின்னோக்கி செல்ல வேண்டும். இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்தது. அப்போது ஈஸ்டர் குண்டு தாக்குதலை நடத்தியது சஹ்ரான் குழுவினர். அவர்கள்தான் தற்கொலைதாரிகளாக மாறி இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களை நடத்தினார்கள். தேவாலயம் மீதும் கோட்டல் மீதும் தாக்குதல்களை நடத்தினார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். இதிலே 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள், 500க்கும் மேற்பட்டோர்கள் காயமடைந்தார்கள் என்பதும் அனைவருக்குமே தெரியும். அந்த பாதிப்பிலிருந்து இன்னுமே பலர் வெளிவரவில்லை. ஒரு மறக்க முடியாத ஒரு கொடூரமான ஒரு பயங்கரவாத தாக்குதலாக அந்த தாக்குதல் அமைந்திருந்தது என்பதிலும் மாற்று கருத்து இல்லை. ஆகவே அதனை முஸ்லிம் குழுக்கள் தான் நடத்தினார்கள், முஸ்லிம்கள் தான் தற்கொலை குண்டுதாரிகளாக மாறி அந்த சம்பவத்தை செய்தார்கள் என்பது அனைவருக்குமே தெரிந்த விடயம். அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதையெல்லாம் மறந்து போகின்ற அளவிற்கு தான் நாங்கள் வந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் சஹ்ரான் உள்ளிட்ட குழுக்கள் ஒரு காணொலி ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள். அந்த காணொலியையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதிலே வெளிநாடு ஒன்றில் பள்ளிவாசலில் கிறிஸ்தவர்கள் செய்த அநீதிக்கு எதிராக அடாவடிக்கு எதிராகத்தான் நாங்கள் இங்கு கிறிஸ்தவ தேவாலயத்தின் மீது தாக்குதல் நடத்துகின்றோம், அதனால் தான் கிறிஸ்தவ தேவாலயத்தை தேர்வு செய்தோம் என்று சஹ்ரான் சொல்லுகின்ற ஒரு காணொலி ஒன்று வழியாக. ஆகவே இவ்வாறு ஒரு தாக்குதல் சம்பவம் தான் நடந்திருந்தது. ISIS அமைப்பு பின்னணியில் இருந்தது. அவர்கள் தொடர்பில் இருந்தவர்கள் தான் இந்த தாக்குதலை நடத்தினார்கள் என்பது நேரடியாக தெரிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. அதனை அவர்களே கூறியிருக்கிறார்கள். எனவே இது ஒரு புறம் இருக்கட்டும். ஆகவே இதிலே நாங்கள் அடுத்த கட்டமாக பேசுகின்ற விடயங்கள் என்ன, இதற்கு பின்னணியில் யார் இருந்தார்கள், என்ன நோக்கத்திற்காக இந்த தாக்குதல் சம்பவம் நடந்தது, அல்லது தாக்குதல் சம்பவம் நடக்கின்ற போது ஏன் இவர்கள் அமைதியாக இருந்தார்கள், அல்லது எப்படி ஒரு தாக்குதல் சம்பவத்தை திட்டமிடுகின்ற போது அதனை அவர்கள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்களா என்பது போன்ற பல்வேறு கோணங்களிலே விசாரணைகளை பார்க்க வேண்டி இருக்கின்றது. அந்த வகையில் தான் பிள்ளையான் முதலமைச்சராக இருக்கின்ற போது அவரது செயலாளராக இருந்த ஆசாத் மௌலானா அவர்கள் பின்பு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் ஊடக பேச்சாளராக இருந்தார். பிள்ளையான் இந்த உயிர்த்த தாக்குதல் நடைபெறுகின்ற போது சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார். அவரை வெளியிலே கொண்டு வருவதற்கு கடும் முயற்சி எடுத்தவர் இந்த ஆசாத் மௌலானா. அதற்கு பிறகாக அவர் வெளிநாட்டுக்கு சென்று விட்டார். அங்கு சென்றுதான் சமூக தொலைக்காட்சி மூலமாக இந்த உயிர்த்த தாக்குதல் தொடர்பாக அவர் பல உண்மைகளை வெளிப்படுத்துவதாக அவர் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். அதாவது சமூக தொலைக்காட்சியூடாக அவர் ஒரு சாட்சியத்தை கூறியிருந்தார். அது அப்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. அது அனைவருமே அறிந்த ஒரு விடயம்.
அதற்கு பிறகாக அந்த அசாத் மௌலானா அவரை கூறிய விடயம் என்னவென்று சொன்னால் சுரேஷ் சாலே அவர்களும் அதே போல பிள்ளையான் அவர்களும் தான் இந்த தாக்குதலை வழிநடத்தினார்கள் என்கின்ற அடிப்படையிலே அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். கோட்டபய ராஜபக்சவை ஜனாதிபதியாக கொண்டு வருவதற்கு இந்த தாக்குதலுக்கு உதவியாக இருந்தார்கள், இந்த தாக்குதலை நடத்துவதற்கு அனுமதித்தார்கள் என்கின்ற அடிப்படையிலே அவரது கருத்து அமைந்திருந்தது. அதுவே அவர் இன்னொரு விடயத்தையும் அதிலே பதிவு செய்திருந்தார். நான், அதாவது ஆசாத் மௌலானா ஆகிய அவரும் புலனாய்வு சேவையின் தலைவராக இருந்த சுரேஷ் சாலேவும் சஹ்ரான் காசிமும் சந்தித்துக் கொண்டதாக அவர் கூறியிருந்தார். சந்தித்து தாக்குதல் திட்டம் தொடர்பாக பேசியதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். ஆகவே ஆசாத் மௌலானா சந்தித்ததை அவரை ஒப்புக்கொள்கின்றார். அதனை தாண்டி பிள்ளையான் சிறைச்சாலையில் இருக்கின்றார், அவர்தான் இதற்கு உதவியாக இருந்தார், அவர்தான் வழிநடத்தினார் என்று கூறப்படுகின்றது. எனவே ஆசாத் மௌலானாவிற்கு தனது சமூகம் மீது அவ்வளவு அக்கறை இருந்திருந்தால் அந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக அப்போதே ஒரு தகவலை வெளியிட்டிருக்க வேண்டும். தனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்றும் தகவலை அப்போதே கூறி இவ்வாறு தாக்குதல் சம்பவம் இடம்பெறுவதற்கு முன்பே அதை தடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதனை அவர் செய்யவில்லை. உயிர் பயம் காரணமாக செய்யாமல் விட்டார் என்பது கூட தெரியவில்லை. ஆனால் பின்பு வெளிநாடு போன பின்னர் இது தொடர்பாக பல தகவல்களை தெரிவித்து முஸ்லிம் சமூகம் மீது ஒரு அதிருப்தி இருந்தது இலங்கையிலே, அதை அப்படியே மாற்றுகின்ற வகையில் புள்ளியான் மீது திருப்பி விட்டிருந்தார். ஆகவே இவ்வாறுதான் தாக்குதல் சம்பவத்தில் நடந்தது, இவ்வாறுதான் பேசப்படுகின்றது. ஆனால் நேரடியாக இதிலே சம்பந்தப்பட்ட நபர்கள் என்று சொன்னால் முஸ்லிம் குழுக்கள் தான் சம்பந்தப்பட்டவர்கள். பிள்ளையான், கோட்டபய ராஜபக்ச போன்றவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது. அதே போல சுரேஷ் சாலை மீதும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது. எதுவுமே உறுதி செய்யப்படவில்லை என்பது உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. இவற்றையெல்லாம் கடந்து இன்னொரு விடயத்தையும் பார்க்க வேண்டும். இன்று புள்ளியான் மீது உலக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்றால் புள்ளியான் தான் நடத்தினார் என்பது போல சொல்லுகின்றார்கள். ஆனால் ரிஷாட் பதியுதீனுக்கும் சஹ்ரானுக்கும் தொடர்பு இருக்கின்றது. ரிஷாட் பதியுதீனின் சகோதரனுக்கும் சஹ்ரானுக்கும் தொடர்பு இருக்கின்றது. சஹ்ரானுக்கு பல்வேறு விதமான உதவிகளை அப்போது அமைச்சராக ரிஷாட் பதியுதீன் செய்தார் போன்ற பல்வேறுபட்ட கருத்துக்கள், செய்திகள், தகவல்களை நீங்கள் சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் பார்த்திருக்கலாம். ஆகவே இவ்வாறு இவர்கள் மீதும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் இதிலே நானே இப்போது புள்ளியான் தொடர்பாக பேசுகின்ற போது நாங்கள் கொஞ்சம் யோசித்து பேச வேண்டும் என்று கூறுகின்றேன் என்று சொன்னால், புள்ளியான் மீது எங்களுக்கு ஏகப்பட்ட கோபம் இருக்கின்றது. தமிழர்களுக்கு புள்ளியான் மீது கடும் கோபம் இருக்கின்றது. அதிலே மாற்று கருத்தில்லை. ஒரு உள்நாட்டு யுத்தம் ஒன்றினை இங்கு விடுதலை புலிகள் அமைப்பு நடத்தினார்கள், தமிழர்களுக்கான உரிமையை கோரியவர்கள் நடத்தினார்கள். அந்த அமைப்பிலிருந்து விலகி அந்த அமைப்பை காட்டிக் கொடுத்தவர்களாக, அந்த அமைப்பின் அழிவுக்கு காரணமாக இருந்தவர்களாக பிள்ளையாரும் கருணாவும் பார்க்கப்படுகின்றார்கள். ஆனால் அதனை தாண்டி பிள்ளையான் விரும்பியோ விரும்பாமலோ துரோகியோ இல்லையோ தமிழன் ஆகிவிட்டார். ஆகவே இந்த பிள்ளையானை வைத்து தமிழ் சமூகம் மீது ஒரு பழியை திணிப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். நீங்கள் உன்னிப்பாக கவனித்தீர்கள் சொன்னால் இந்த உள்நாட்டு திட்டம் முடிந்ததற்கு பின்னர் நாங்கள் என்ன இந்த நாட்டை குழப்பிய பயங்கரவாதிகளா அல்லது நாட்டை பிளவடைய செய்த பயங்கரவாதிகளா, ஏன் எங்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுகின்றது என்கின்ற அடிப்படையிலே முன்னாள் அமைச்சராக இருந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ரிஷாட் பதியுதீன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே பேசி இருக்கின்றார். ஆகவே தமிழர்கள் போல நாங்கள் என்ன பயங்கரவாதிகளா என்பது போல அவர் பேசி இருக்கின்றார். ஆகவே எங்களை பயங்கரவாதிகளாக காட்டிக்கொண்டு நாங்கள் இந்த நாட்டிலே பிரிவினைவாதிகளாக பிரிவினை சக்திகளாக தமிழர்களை காட்டிக்கொண்டு அவர் முஸ்லிம் சமூகத்திற்காக, அதாவது அவர் சார்ந்த முஸ்லிம்களுக்காக, அவர் சார்ந்தவர்களுக்காக முஸ்லிம்கள் சிலருக்கு சில அனுகூலங்களை பெற்றுக் கொடுத்தார். அதுக்கு அவர் சில விடயங்களில் ஈடுபட்டார். எனவே அவ்வாறு அவர் நன்மை அடைவதற்காக தமிழ் சமூகம் மீது பழியை போட்டு அவர்கள் நன்மை அடைந்தார்கள். அதுக்கு பிறகாக இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்ததன் பின்னர் தான் முஸ்லிம் சமூகம் மீது இருந்த பார்வை அரசாங்கத்திற்கு திரும்பியது, சிங்கள மக்களுக்கும் திரும்பியது. முதல் முஸ்லிம்களை சிங்கள மக்கள் அரவணைப்பார்கள், கொண்டாடுவார்கள், தமிழர்களை விரோதிகளாக பார்த்தார்கள். பின்னர் முஸ்லிம்களை பார்க்க முயற்சித்தார்கள். ஆகவே முஸ்லிம் சமூகம் மீது ஒரு பழி வந்து விட்டது, முஸ்லிம் சமூகம் மீது ஒரு குறை வந்து விட்டது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய முடியும், இந்த இரண்டு சிறப்பு மோதிக்கொண்டிருக்கின்ற போது நடுவில் இருந்து பல நன்மைகளை அனுபவித்தோம் என்கின்ற ஒரு செயற்பாட்டில் தான், ஒரு எண்ணத்தில் தான் அவர்கள் இருந்தார்கள். அதை தான் இந்த தாக்குதல் சம்பவம் முஸ்லிம் சமூகம் நடத்திய தாக்குதல் சம்பவமாக நான் கூறவில்லை, அவர் குழு நடத்திய சம்பவம். ஆகவே அதை சமூகம் மீது திணிப்பதும் தவறு. ஆனால் சிங்கள மக்கள் அப்படித்தான் பார்த்தார்கள். முஸ்லிம்கள் என்று சொன்னாலே ஒரு பிரச்சனையான ஒரு ஆட்களாகத்தான் அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் முதலில் முஸ்லிம்கள் என்றால் விடுவார்கள், தமிழர்கள் என்றால் பிடித்து அடிப்பார்கள். அப்படியான காலகட்டம் எல்லாம் இங்கு இருந்தது. அது அப்படியான நிலையில் தான் அது பின்னர் தமிழர்களுக்கு விரும்பிய விரும்பாமலோ சாதகமான போக்காக இருந்தது. என்றால் இவர்கள் தமிழர்களின் காணிகளை பிடுங்குவதற்கு, தமிழர்களின் உரிமைகளை பறித்தெடுப்பதற்கு முஸ்லிம் தலைவர்கள் கையாண்ட சில விடயம் என்னவென்று சொன்னால், இவ்வாறுதான் தமிழர்கள் பயங்கரவாதிகள், நாங்கள் அப்படியா செய்தோம் என்கிற அடிப்படை கூறி 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 அவர்கள் பல நன்மைகளை அடைந்தார்கள். ஆகவே அது தொடர்பாகத்தான் நான் உங்களை தெளிவடைய வேண்டும் என்று கூறுகின்றேன். இன்று அந்த முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிற சில குழுக்கள் தான் அந்த தாக்குதலை நடாத்தியது. ஆனால் பிள்ளையான் தான் நடத்தினார் போல அந்த தமிழ் சமூகத்துக்கு எதிராக இந்த தாக்குதல் திசை திருப்பப்படுகிறது. தாக்குதல் பின்னணியில் தமிழர் இருக்கின்றார் என்ற போது அது காலப்போக்கில் வரலாற்றில்
அதுவும் தமிழன் தான் நடத்தினார்கள் என்கிற அடிப்படையிலே வந்துவிடும். தமிழர்கள் இதை பயங்கரவாதி போல ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்து விடுவார்கள். எனவே அந்த பயங்கரவாதத்தில் எப்போதுமே தமிழர்கள் ஈடுபட்டவில்லை. உள்நாட்டு யுத்தம் என்பது அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்து தமிழர்களின் உரிமைக்காக போராடினார்கள். அவர்கள் நினைத்திருந்தால் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் போல பல தாக்குதல்களை இறுதி கட்டத்தில் நடத்தியிருக்கலாம். ஆனால் அவர்கள் சிங்கள மக்கள் மீது எந்த தாக்குதல்களையுமே நடத்தவில்லை. ஆகவே அவர்களை பயங்கரவாதி என்று சொல்ல முடியாது. அவர்கள் ஒரு கொள்கை கோட்பாட்டினால் இனத்திற்காக போராடியவர்கள். ஆகவே புலிகள் அமைப்பை இந்த சஹ்ரான் குழுவுடன் இணைக்க முடியாது. அவர்களின் இலக்கு வேறு, இவர்களின் இலக்கு வேறு, இவர்கள் பயங்கரவாதிகள், அவர்கள் லட்சியவாதிகள் என்று போன்றுதான் இவ்வாறு பல விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே நான் சொல்லுகின்றேன், புள்ளியான் மீது எவ்வளவு விடயங்கள் எங்களுக்கு இருக்கலாம், ஆனால் புள்ளியான் மீது இப்போ திணிக்க பார்க்கின்றார்கள். அசாத் மௌலானா தெரிவித்த விடயத்திலே அவர் சுரேஷ் சாலவை குறிப்பிட்டிருக்கிறார், கோட்டபய ராஜபக்சவை குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அவர்கள் தான் காரணம் என்று கூறட்டுமே, அவர்களை பிடித்து வைத்து அடைத்து விசாரிக்க வேண்டுமே, அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக புள்ளியான் மீது அந்த பழியை போட்டு முடித்து விட பார்க்கின்றார்கள். இது புள்ளியான் எனப்படுகின்ற தனிநபருக்கு எதிராக போடப்பட்டாலும் அது பிற்காலத்தில் தமிழர்களை பாதிப்பதற்கான அபாயம் இருக்கிறது என்பதை கொஞ்சம் நாங்கள் சிந்திக்க வேண்டும். இவ்வாறு சாணக்கியத்தனமாக இல்லாமல் தான் இந்த நாட்டில் பலவற்றை தமிழர்கள் இழந்து விட்டார்கள் என்கின்ற ஒரு விடயத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த நோக்கத்திற்காக பதிவு செய்யப்பட்ட பதிவுதான் இதுவாக இருக்கிறது. அதனை கடந்து பிள்ளையான் செய்த அநீதிகள், அட்டூழியங்கள், சொத்து குவிப்புகள் அதுவா விசாரணை செய்து பிள்ளையானை நீங்கள் தூக்கில் போட்டால் கூட பரவாயில்லை, அது வேறொரு விடயம். ஆனால் இந்த உத்தராதி தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பிள்ளையாரை நீங்கள் கட்டுப்படுத்துகின்ற போது அல்லது பிள்ளையான் மீது முழு பழியம் போடுகின்ற போது அது தமிழர்கள் மீது அகமாறி விடுகிறது. புள்ளியான் ஏதோ ஒரு வகையில் சம்பந்தப்பட்டிருக்கலாம். இந்த தாக்குதலை நடத்தி அல்லது தாக்குதல் நடந்த பின்னர் கோட்டை ஆட்சிக்கு வந்தால் நான் சிறையிலிருந்து வெளியே வரலாம் நினைத்திருக்கலாம், அதுக்காக சில உதவிகளை செய்திருக்கலாம். நான் சொல்றது இதெல்லாம் சந்தேகத்தின் அடிப்படையில் நான் முன்வைக்கின்ற கருத்துக்கள். அது அப்ப இருந்தால் கூட அவர் 10 பேருடன் 11வது ஒரு குற்றவாளியை தவிர அவர்தான் பிரதான குற்றவாளி என்று திணிப்பது தமிழ் சமூகத்துக்கு எதிராக மாற்றப்படுகின்ற ஒரு சதித்திட்டமாகத்தான் இந்த திட்டத்தை பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. எனவேதான் இது தொடர்பாக கொஞ்சம் யோசித்து அடுத்த கட்டமாக பேசுவது என்பது சரியானதாக இருக்கும். சரியான முறையிலே இதை அணுகவும் வேண்டும். ஆகவே தமிழரோ சிங்களரோ முஸ்லிம்களோ எங்களை பிடிக்காத ஒரு விடயத்தை செய்கின்ற போது அது இனத்தின் மீது அந்த பழி மாறிவிடும். சரத் வீரசேகர போன்றவர்கள் தெரிவிக்கின்ற கருத்தால் தான் நாங்கள் சிங்கள மக்களை இனவாதிகள் என்று கூறுகின்றோம். அதே போல ரிஷாட் பதிவுதினை முஸ்லிம் மக்கள் அனைவரும் ஏற்கிறார்கள் கேட்டால் இல்லை. ஆனால் அவர் செய்த சில வேலைகளால் நாங்கள் முஸ்லிம்களை இருக்கின்றோம். அதே போல பிள்ளையானை ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் நேசிக்கின்றதா அவரின் கீழ் தான் இருக்கிறதா கேட்டால் இல்லை, வெறுக்கின்றார்கள். ஆனால் பிள்ளையான் மீது பழி போடுகின்றவர் தமிழ் சமூகத்தை சாரும், தமிழ் சமூகத்தையே பகைக்கின்ற வகையிலே வந்து அமைந்து விடும். ஆகவே இது தொடர்பாக சிந்தியுங்கள். இது தொடர்பான உங்களது கருத்துக்களையும் இதிலே பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ஜெயகாந்த்.